அழகு எல்லாம் அவள் இவளது ஸ்டைலா சந்தன வேலா இவள் மன்மத புயலா அடடா பூவின் மாநாடா ஓ அழகுக்கு இவள் தான் தாய்நாடா. மகா வேற கால் பண்ணா எடுக்கவே மாட்டேங்கிறா. இந்த அத்தைக்காரி என்னதான் பேசி தொலைஞ்சான்னு தெரியல. பாவம் அவ ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பா. எதுக்குதான் இதுங்களுக்குலாம் தேவையில்லாத வேலைன்னு தெரியல. சரி, எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்கிறதே வேலையா வச்சுட்டு இருக்காளுங்க. குந்தாணி கரெக்டா வந்துட்டா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி வந்து நிக்கிறா பாரு. ரியாக்கா இங்கதான் இருக்கீங்களா? ஆமா, இங்கதான் இருப்பாங்க. வேற எங்க போவாங்க? ஏன் இங்க இருக்கிறது பிடிக்கலையா என்ன? ஏன் ரியாக்கா கோவப்படுறீங்க? நான் உங்ககிட்ட நார்மலா தானே கேட்டேன். ஆமா தாயே, நீங்க நார்மலா தான் கேட்டீங்க. நான் தான் எல்லாத்துக்கும் வம்பிருக்கேன் அப்படித்தானே? சும்மா என்ன வெறுப்பேத்தாத பாத்துக்கோ. உனக்கு ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. இப்ப என்ன உனக்கு? என்ன ரியாக்கா ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நேத்து நடந்தது இன்னும் மனசுல வச்சுட்டே இருக்கீங்களா என்ன? பண்றதெல்லாம் பண்ணிட்டு நேத்து நடந்தது என்ன மனசுல வச்சுட்டு இருக்கீங்களான்னு கேள்வியை பாரு. கேள்வி குந்தாணி வந்துட்டா ஆட்டிக்கிட்டு. ரியாக்கா என்னாச்சு? இப்ப என்ன உனக்கு? சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு உன் வேலையை பார்த்துட்டு போ. சும்மா வந்து இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காத. அது ரியாக்கா உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். சொல்லி தொலை. வேண்டானா என்ன விடவா போற? சொல்லிட்டு சீக்கிரமா இடத்த காலி பண்ணு. ரியாக்கா அது ஏன் ரியாக்கா நீங்க இப்படிலாம் பண்றீங்க? நீங்க பண்றது தப்புன்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியலையா? இப்படி அத்தை கிருஷ்ண மாம்செல்லாம் ஏன் கஷ்டப்படுத்துறீங்க? இல்ல அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? சும்மா ஆளாளுக்கு இதையே சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன ரியாக்கா நீங்க மகா அக்கா கிட்ட பேசுறதே ஃபர்ஸ்ட் தப்பு தானக்கா. அவங்க உங்களெல்லாம் ஏமாத்திட்டு இப்படி கல்யாண மண்டபத்துல இருந்து ஓடி போயிருக்காங்க. ஆனா அதை கூட நீங்க எதுவுமே கண்டுக்காம அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னா வேற அத்தைக்கெல்லாம் கோபம் தானக்கா வரும். கிருஷ்ண மாம்சம் பாவம் தானே. நீங்க ஏன் புரிஞ்சுக்காம இப்படிலாம் பண்றீங்க? இந்த பாரு, இது உனக்கு தேவையில்லாத விஷயம். நீ இதுல தலையிடணும்னு அவசியமே இல்ல. விருந்துக்கு வந்தோமா இருந்தோமா போனோமான்னு அதை விட்டுட்டு இந்த குடும்ப விஷயத்துல வந்து மூக்க நுழைக்கிறது இந்த வேலை எல்லாம் வச்சுக்காத பாத்துக்க. ஏன் ரியாக்கா இப்படிலாம் பேசுறீங்க? எனக்கு தோணுனதுதான் நான் சொன்னேன். சரி, நீங்க தப்பு பண்றீங்கன்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன். ஆனா நீங்க அதை கூட ஏன் இவ்வளவு பெருசாக்குறீங்க? இல்ல எனக்கு புரியல. நான் மகா கிட்ட பேசுறது உங்களுக்கு தப்பா தெரியுது என்ன? அதனால இப்ப உங்களுக்கு என்னன்னு கேக்குறேன். இப்ப நான் பேசுறதோ பேசாம இருக்கதோ என்னோட இஷ்டம். அதுல வந்து நீங்க யாரும் வந்து தலையிடணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல. நான் யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாதுன்னு நீங்க ஒன்னும் சொல்லணும்னு ஒன்னும் தேவையில்ல. சரியா ரியாக்கா? ஆனா அத்தைக்கு கிருஷ்ண மாம்ஸ்க்குலாம் இது பிடிக்கலன்னா நீங்க பேசாம இருக்கிறது தானே நல்லது. வேற உங்களால தானே வீட்டுல ப்ராப்ளம் வருது. அதனாலதான். ஏ குந்தாணி, நீ வாயை மூடிட்டு போயிரு பாத்துக்க. சும்மா என்னால ப்ராப்ளம் வருது அவளால ப்ராப்ளம் வருது. உன் வேலையை மட்டும் உன்னை பார்க்க சொன்னேன். சும்மா தேவையில்லாம பண்ணிட்டு இருந்தா அவ்வளவுதான் பாத்துக்க. ரியாக்கா நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நேத்தும் இப்படிதான் என்ன குந்தாணின்னு சொன்னீங்க. அது என்ன என்ன எப்ப பார்த்தாலும் குந்தாணி குந்தாணின்னு சொல்றீங்க? என்னடி உன்னை குந்தாணின்னு சொன்னோன்னு அவ்வளவு கோவம் வருது. நீ மட்டும் என் விஷயத்துல தலையிடுற, அப்ப எனக்கு கோவம் வராதா? நான் ஒன்னும் உங்க விஷயத்துல எல்லாம் ஒன்னும் தலையிடல. நான் மாம்ஸுக்காக தான் சொன்னேன். சரியா? என்னது மாம்ஸுக்காக தான் சொன்னியா? ஆமா, அவங்களுக்காக தான் சொன்னேன். சரி, மாம்ஸ் கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு நினைச்சுதான் சொன்னேன். நீங்க அதுக்குள்ள ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. இந்த பாருடி, அவன் கஷ்டப்படுறான் நீ பாத்தியா? அவன் கஷ்டப்பட்டா உனக்கு என்னன்னு தான் நான் கேக்குறேன். அவன் பொண்டாட்டி, நான் இங்க இருக்கேன். நான் தான் அதை பத்தி ஃபீல் பண்ணணும். நீ ஒன்னும் ஃபீல் பண்ணணும்னு அவசியம் இல்ல. என்னது பொண்டாட்டியா? ஆமாடி, நான் தானே பொண்டாட்டி. இல்லன்னா நீ பொண்டாட்டியா? எனக்கு தாலி கட்டினானா இல்ல உனக்கு தாலி கட்டினானா? பொண்டாட்டியான்னு கேட்டு அப்படி ஷாக் ஆகுற? என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? ரியா, எவ்வளவு தைரியம் இருந்தா என் முன்னாடி மாம்ஸ்க்கு நீ? அப்ப நான் யாரடி? மாம்ஸ் எனக்கு தான். மாம்ஸ்க்கு பொண்டாட்டினா அது நான் மட்டும்தான். என்னடி முறைச்சிட்டு இருக்க? கரெக்ட் தான், மாம்ஸ்க்கு நீங்க தான் பொண்டாட்டி. ஆனா என்ன பிரயோஜனம்? மாம்ஸ் எப்பவுமே கஷ்டம் தானே படுத்திட்டு இருக்கீங்க. இந்த பாரு பிரீத்தி, நீ உன் லிமிட்டை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்க. யாரு நான் கஷ்டப்படுத்துறேனா அது எங்களோட பர்சனல். நீ உள்ள வரணும்னு அவசியம் இல்ல. மாம்ஸ்க்கு ஏதாச்சும் ஒண்ணுனா நான் கேட்க தான் செய்வேன். இப்போ உங்களால தானே மாம்ஸ் வந்து கஷ்டப்படுறாங்க. ஏ குந்தாணி, நான் உன்கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கேன்? அவன் என்ன இப்ப கஷ்டப்படுறான் நீ பாத்தியா? சும்மா உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க. வாயில தேவையில்லாத வார்த்தை வர வைக்காத, மரியாதையா போயிரு பாத்துக்க. இந்த பாருங்க ரியாக்கா, சும்மா வாய்க்கு குந்தாணி குந்தாணின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நடக்கிறது வேற பாத்துக்கோங்க. அப்படிதாண்டி சொல்லுவேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கடி. ஆளையும் மூஞ்சையும் மண்டையும் கிளம்பி வந்துட்டா இங்க அடுத்தவங்க குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு. யாரு? நான் அடுத்தவங்க குடும்பத்தை கெடுக்கிறேனா? நீங்க தான் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து இந்த வீட்டுக்கு நிம்மதியே இல்ல. இந்த குடும்பத்தோட நிம்மதியை நீங்க தான் கெடுக்குறீங்க, நான் இல்ல. இந்த பாருடி, நீ ஓவரா பேசிட்டு இருக்க. அதுக்கப்புறம் இந்த ரியா யாரு நீ பார்க்க வேண்டியதா இருக்கும். மண்டைய பொளந்துறேன் பாத்துக்க. பொளந்து என்ன கேட்க ஆள் இல்ல நினைச்சு உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க. மாம்ஸ் வரட்டும், அதுக்கப்புறம் உங்களை பாத்துக்கிறேன். இந்த பாருடி, சும்மா மாம்ஸ் கிம்ஸ்ட்டு பக்கத்துல போயிட்டு வலியறது பேசுறது தடவுறது உரசுறது இந்த மாதிரி எல்லாம் இருந்தது அவ்வளவுதான் பாத்துக்க. நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன இந்த ரியா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா? நம்ம நினைச்ச காரியம் ஈஸியா நடக்காது போலயே. இவ கிருஷ்ணனை விட்டு போற மாதிரியே தெரியலையே. என்னடி முடிச்சிட்டு இருக்க? சொன்னது புரிஞ்சுதா இல்லையா? ஐயோ, அங்க மாம்ஸ் வர்ற மாதிரி இருக்கு. டிராமாவை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான். என்ன ரியாக்கா நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன பத்தி நீங்க இப்படிதான் நினைச்சிட்டு இருந்தீங்களா?
அழுகுடி, அப்படியே அழுது நடிக்காத. நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த பாரு, வந்தோமா இருந்தோமா போனோமான்னு கிளம்பிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு அப்படியே இங்கேயே டேரா போட்டுல நினைச்ச நடக்கிறது வேற பாத்துக்க. ரியா, ரியா, என்ன பேச்சு இதெல்லாம்? என்ன பேசிட்டு இருக்க? பாரு பிரீத்தி எப்படி அழுகுறான்ட்டு. நம்ம வீட்டுக்கு வந்திருக்க பொண்ணை இப்படியா பேசுவாங்க? இந்த பாரு கிருஷ்ணா, அவதான் தேவையில்லாம என்கிட்ட வந்து ப்ராப்ளம் பண்ணி சும்மா தேவையில்லாத விஷயத்த பேசிட்டு இருந்தா. என்ன ரியா, அவ என்ன பேசியிருந்தா என்ன? அதுக்குன்னு இப்படியா பேசுவாங்க? சும்மா உன் இஷ்டத்துக்கு வந்தோமா இருந்தோமா கிளம்பணுமா அதை விட்டுட்டு தேவையில்லாம இது பண்ணாத அப்படிங்கிற. என்ன ரியா வார்த்தை இதெல்லாம்? இந்த பாரு கருவாப்பையிலே, சும்மா அவளுக்காண்டி சப்போர்ட் பண்ணிட்டு ஏன்ட்ட சண்டைக்கு வராத பாத்துக்க. நான் ஒன்னும் அவட்ட போய் ஒன்னும் பேச போகல. அவதான் சும்மா என்கிட்ட வந்து பம்பளுக்கு வந்தா. ரியா, நான் யாருக்கும் சப்போர்ட்லாம் ஒன்னும் பண்ணல. ஆனா நீ பேசுனது தப்பு. நீ பேசுனதை நான் என் காதால கேட்டேன். நீ இப்படிலாம் அவளை பேசக்கூடாது. ஆமா, நான் தான் தப்பு. இப்ப அதனால என்ன பண்ணணும்? என்ன இப்ப அவ கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா? என்ன ரியா, கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க? ஆமா, உங்க குடும்பத்துல உள்ளவங்களுக்கு இதான வேலை. இவ்வளவு நேரம் அவதான் எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தா. நீ பண்ணதான் தப்பு அது இதுன்ட்டு. இப்ப நீங்க அதே தானே சொல்ற? ஐயோ ரியா, நீ அவகிட்ட பேசுனதுதான் தப்புன்னு சொன்ன. இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பேசுனீங்க, என்ன நடந்ததுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா நீ இந்த வார்த்தையை சொல்லிருக்க கூடாது ரியா. மாம்ஸ், பிரீத்தி, நீ அழுகாத. அவ ரியா ஏதோ சும்மா கோவத்துல சொல்லிருப்பா. நீ ஏதோ மனசுல வச்சுக்காத. இல்ல மாம்ஸ், அக்கா சொன்னது கூட எனக்கு கோவம் வரல. ஆனா நான் நார்மலா தான் அக்கா கிட்ட வந்து பேச வந்தேன். அவங்க தான் ரொம்ப என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ன எப்ப பார்த்தாலும் குந்தாணி குந்தாணின்னு சொல்றாங்க மாம்ஸ். எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியே நடிச்சு தள்ளுவா, ஒன்னும் பண்ணாத மாதிரி. பிரீத்தி, நீ ஃபீல் பண்ணாதம்மா. பாத்தியா ரியா, அவ எவ்வளவு அழுது ஃபீல் பண்றான்னு? நீ குந்தானின்னு சொல்றதால அவ எவ்வளவு அழுகுறா பாரு. ஏன் ரியா இப்படி எல்லாம் நடந்துக்கிற நீ? ஆமா கிருஷ்ணா, நான் தான் தப்பு. போதுமா? ரியா, நான் சொல்றத நீ கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்க. இதுக்கப்புறம் அவகிட்ட அப்படி பேசாதன்னு தான் சொன்னேன். என்ன, நானா வந்து அவட்ட வந்து பேசிட்டு இருந்தேன். அவ தான் வந்து தேவையில்லாம என்கிட்ட வந்து பேசினா. அவள முதல்ல என்கிட்ட பேச சொல்லாத. எனக்கு அவள பார்த்தாலே எனக்கு இரிட்டேட் ஆகுது. ரியா, வாயை மூடு முதல்ல. கருவாப்பைய அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இவன் வந்துட்டான். சை. ரியா, நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீ போயிட்டே இருக்க. பிரீத்தி, நீ அழுகாதம்மா. ரியா ஏன் இப்படி பேசினான்னு எனக்கு தெரியல. ஆனா அவ ஏதோ கோவத்துல இருந்திருக்கான்னு நினைக்கிறேன். அதான் அப்படி பேசியிருப்பான்னு நினைக்கிறேன். மத்தபடி அவ நல்ல பொண்ணுதாம்மா. நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத. அழுகாத பிரீத்தி. இல்ல மாம்ஸ், இருந்தாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாம்ஸ். ரியாக்காக்கு என்ன சுத்தமா பிடிக்கலன்னு நினைக்கிறேன் மாம்ஸ். நான் நார்மலா பேசினா கூட அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை பிரீத்தி. அவ கொஞ்சம் டென்ஷன்ல இருந்தா, அதனாலதான் ஏதாச்சும் தெரியாம பேசியிருப்பான்னு நினைக்கிறேன். மத்தபடி அவ அப்படிலாம் பேச மாட்டா பிரீத்தி. இவ்ளோ நடந்தும் இந்த மாம்ஸ் என்னடானா ரியாக்கு தான் சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருக்காரு. ஏன் இப்படி பண்றாங்கன்னு தான் தெரியல மாம்ஸ். சரி விடுமா பிரீத்தி, நீ எதுவும் மனசுல வச்சுக்காத. சரிங்க மாம்ஸ். சரிம்மா பிரீத்தி, நீ சாப்பிட்டியா இல்ல எப்படி? மாம்ஸ், நான் சாப்பிட்டேன் மாம்ஸ். சரிம்மா. முதல்ல இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். மாம்ஸ் என்னடானா அந்த ரியாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ரியா என்னடானா நான் தான் பொண்டாட்டின்னு சொல்றா, அதுவும் ஏன் முன்னாடியே. பிடிக்காத கல்யாணம், ரெண்டு பேரும் எளியும் புனையமா தான் இருப்பாங்க. ஈஸியா புரிச்சிட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்னு பார்த்தா இதுங்க என்ன ரெண்டும் இப்படி இருக்குதுங்க. கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. பிரீத்தி, நம்ம உஷாரா இருக்கணும். ச்சே, இவங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்காங்களே, இவங்களை எப்படி பிரிக்கிறதுனே தெரியலையே. இந்த அத்தை வேற என்ன பிளான் போட்டு வச்சிருக்காங்கன்னு கூட தெரியல. ஃபர்ஸ்ட் அம்மாக்கு கால் பண்ணி பேசணும். இன்னைக்கு எப்படியாச்சும் கீர்த்தி கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிடணும். கொஞ்சம் பயமா தான் இருக்கு. கீர்த்தி என்ன சொல்லுவான்னு வேற தெரியல. கீர்த்தி என்ன சொன்னாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நம்ம மனசுல இருக்கதை அவகிட்ட சொல்லியே ஆகணும். கீர்த்தி, நீ என்னை ஏத்துக்கிட்டாலும் சரி, இல்ல வேண்டான்னு சொன்னாலும் சரி, ஆனா நான் உனக்காக கண்டிப்பா வெயிட் பண்ணுவேன். 4 o'clock ஆயிடுச்சு. கீர்த்தி இப்போ வந்துருவா, காலேஜ் விட்டுருவாங்க. இன்னைக்கு எப்படியாச்சும் அவகிட்ட சொல்லிடணும். இவன் என்ன கையில ரோஸோட வெயிட் பண்ணிட்டு இருக்கான்? இவன் திருந்தவே மாட்டான் போலயே. இப்பதான் ஒருத்தைய லவ் பண்றேன்னு சொல்லி அவளை காசையும் புடிங்கிட்டு விட்டுருக்கா. திரும்பவும் வேற இவளுக்கு ரோஸ் கொடுக்கறதுக்காக நின்னுட்டு இருக்கான் போலயே. ஐயோ, இவனெல்லாம் எந்த லிஸ்ட்ல கொண்டு வைக்கிறதுனே தெரியல. நமக்கு எதுக்கு இதெல்லாம்? நம்ம பாட்டுக்கு போக வேண்டியதுதான். சே, இன்னைக்கு பார்த்து இந்த பூமாரி வேற வரல. அவ வந்தானா அப்படியே அவகிட்ட பேசிட்டு இவனை கண்டுக்காத மாதிரியே போயிடலாம். அவ வேற இன்னைக்கு லீவ் போட்டா. கீர்த்தி வந்துட்டியா? உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னது, எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? ஆமா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னது, என்கிட்ட பேசணுமா? அப்படி என்ன பேச போறான்? கையில ரோஸோட வேற நிக்கிறான். ஐயோ, இவன் கையில ரோஸ் வச்சிருக்கிறதுக்கு எனக்கெல்லாம் பயமா இருக்கு. சொல்லு அஜித், என்ன? கீர்த்தி, இத உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நான் சொன்னா நீ தப்பா நினைச்சுப்பியான்னு கூட தெரியல. இது உன்கிட்ட சொல்லலாமோன்னு எனக்கு தெரியல. ஆனா சொல்லாமலும் இருக்க முடியல. என்ன இவன் ஒன்னும் புரியாத மாதிரியே பேசிட்டு இருக்கான்? கீர்த்தி,
நான் சொன்னா நீ எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டேன்னு நான் நினைச்சு உன்கிட்ட சொல்றேன். ஐ லவ் யூ கீர்த்தி. என்ன சொல்ற நீ? என் லைஃப் ஃபுல்லா உன் கூட டிராவல் பண்ணணும்னு தோணுது கீர்த்தி. என்ன அஜித் பேசுற? இதெல்லாம் செட் ஆகாது. நீ ஏதோ சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்காத ப்ளீஸ். என்ன கீர்த்தி சொல்ற? உனக்கும் என்ன பிடிக்கும் தானே? ஆமா அஜித், எனக்கும் உன்னை பிடிக்கும் தான். ஆனா இப்ப இல்ல, இப்ப எனக்கு நம்ம ரெண்டு பேருக்கும் செட் ஆகாதுன்னு தோணுது ப்ளீஸ். என்ன கீர்த்தி சொல்ற? இன்னும் என் மேல இருக்க கோவம் உனக்கு போகலையா? இல்லனா நீ இன்னும் என்ன நம்பலையா? இவன் என்ன நேத்து வேறொரு பொண்ணோட இருந்தா இன்னைக்கு நம்ம கிட்ட ப்ரொபோஸ் பண்றான்னு நினைக்கிறியா? அப்படி இல்ல அஜித், ஆனா நம்ம ரெண்டு பேருக்குள்ள கண்டிப்பா செட் ஆகாது. கீர்த்தி, நீ என்ன சொன்னாலும் சரி, எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு. எவ்வளவு நாள் ஆனாலும் உனக்காக நான் வெயிட் பண்றேன் கீர்த்தி. ஐயோ அஜித், நீ சொன்னா புரிஞ்சுக்க. நான் ஃபர்ஸ்ட்ல உன்னை விரும்பினேன் தான், ஆனா இப்போ அதெல்லாம் செட் ஆகாது. நம்ம ரெண்டு பேருக்குள்ள கண்டிப்பா செட் ஆகாது. அது மட்டும் எனக்கு நல்லா புரியுது. இல்ல கீர்த்தி, என்னால உன்னை கண்டிப்பா மறக்க முடியாது. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் உனக்காக கண்டிப்பா வெயிட் பண்ணுவேன். உன்னை தவிர நான் யாரையும் மனசுல நினைக்க மாட்டேன். இதுக்கு முன்னாடி நான் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், ஆனா இதுக்கப்புறம் நான் உனக்காக மட்டும்தான் இருப்பேன். இவன் என்ன சினிமா டயலாக்லாம் பேசிட்டு இருக்கான்? இவனை நம்பலாமா இல்லையான்னு கூட தெரியலையே. கண்டிப்பா நீ என்ன நம்ப மாட்டேன்னு தெரியும் கீர்த்தி. ஆனாலும் என் மனசுல பட்டதை உன்கிட்ட நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உன்னோட விருப்பம் கீர்த்தி. ஆனா உனக்காக நான் எப்பவுமே காத்திருப்பேன். உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் லைஃப்ல பார்த்ததே இல்லை கீர்த்தி. இதுக்கப்புறமும் நான் லைஃப்ல பாப்பேனான்னு கேட்டா டவுட்டு தான். என்னை பொறுத்தவரையில லவ்னா அவுட்டிங் போறது, மணிக்கணக்கா ஃபோன் பேசுறது, காஸ்ட்லியான கிஃப்ட் கொடுக்கறது, அப்படிதான் கீர்த்தி நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உண்மையான லவ்னா எப்படி இருக்கும்னு நீ தான் எனக்கு புரிய வச்சிருக்க. உன்னை நான் மிஸ் பண்ண மாட்டேன் கீர்த்தி. ஐயோ அஜித், உனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆயிடுச்சு. இல்ல கீர்த்தி, நான் தெளிவா தான் பேசுறேன். இதுக்கப்புறமும் நான் உன்னை மிஸ் பண்ணேன்னா என்ன மாதிரி ஒரு பெரிய முட்டாள் இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டான். எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும் அஜித், ஆனா உன்னை நம்ப முடியல சீரியஸா என்னால. என்ன கீர்த்தி, நீ என்ன நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா உன் இடத்துல வேற எந்த பொண்ணா இருந்தாலும் என்ன நம்ப மாட்டாங்க. என்கிட்ட இவ்வளவு நேரம் நின்று பேசிருப்பாங்களான்னு கேட்டா அதுவே சந்தேகம் தான். ஆனா நீ என்கிட்ட இவ்வளவு நேரம் நின்று பேசுனது எனக்கு ரொம்ப பெருசா தோணுது கீர்த்தி. கீர்த்தி, ஐ லவ் யூ. இவன் என்ன இப்படி பேசிட்டு இருக்கான்? அஜித், இதெல்லாம் செட் ஆகாது அஜித். பாய், எனக்கு டைம் ஆயிடுச்சு. உனக்கு ஏத்த பையன் நான் தான் உனக்கு ஃபீல் ஆகுற வரை நான் கண்டிப்பா வெயிட் பண்ணுவேன் கீர்த்தி. அது எவ்வளவு நாளா இருந்தாலும் பரவாயில்ல, உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன் கீர்த்தி. இந்த ஒரு நாளுக்காக நான் எவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கீர்த்தி, நான் சொன்னதெல்லாம் உண்மை, பொய்ன்னு மட்டும் நினைச்சிடாத. ஐயோ ஐயோ, கருவாப்பைய என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியல. என்ன ஏதோ ஒரு வார்த்தை கூட கேட்கல, அதுக்குள்ள என்னதான் வந்து திட்டுறான். போய் போய் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன திட்டுறான். இவனை பார்த்த உடனே அந்த பிரீத்தி அப்படியே நடிச்சிட்டான். அது கூட தெரியாம இவன் என்னடானா என்ன போட்டு திட்டிட்டு இருக்கான் குந்தாணி. அச்சச்சோ, ராட்சசி வேற கோவத்துல இருப்பாளே, இவளை எப்படி நான் சமாதானப்படுத்துவேன்? ரியா வந்துட்டான், ரியா குயான்னுட்டு. ரியா, உன்னை தாண்டி கூப்பிட்டுட்டே இருக்கேன். என்ன இன்னும் என் மேல கோவமா தான் இருக்கியா? ரியா, நீ பண்ணது தப்பு தானே, புரிஞ்சுக்க ரியா. நம்ம வீட்டுக்கு ஒரு பொண்ணு விருந்துக்குன்னு வந்திருக்கா, அவகிட்ட போயிட்டு நீ இப்படி எல்லாம் பேசலாமா? ராட்சசி நம்ம மேல செம்ம கோவத்துல இருக்கான்னு நினைக்கிறேன். நம்ம பேசிட்டே இருக்கோம், இவன் என்னடானா அந்த சைடு திரும்பி அவ பாட்டுக்கு நின்னுட்டே இருக்கா. ரியா, ஏன் ரியா, ஏன்டி அழுதுட்டு இருக்க? நான் அப்பவே திட்டினதை நினைச்சா அழுதுட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏ ரியா, அழுகாதடி. ஏ என்னடி? நான் ஒண்ணும் அதுக்காகலாம் ஒண்ணும் அழுகல. மரியாதையே போயிரு பாத்துக்க. ஏ என்ன ரியா, அந்த பாரு நீ அழுதா நல்லாவே இல்ல. பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம். அதனால உனக்கு என்ன? நான் அழுதா உனக்கு ஏன் கஷ்டமா இருக்க போகுது? அந்த பிரீத்தி அழுதா உனக்கு கஷ்டமா இருக்கும். ஐயோ, ஏன்டி புரிஞ்சுக்காம சாகடிக்கிற? என்ன ரியா, நீ அவளை அப்படி பேசுனதுனால தானே நான் திட்டினேன். நீ அவளை அப்படி பேசியிருக்க கூடாது தானே? நீ ஒண்ணு என்கிட்ட ஒண்ணும் பேச வேண்டாம். நான் பேசுனதுதான் தப்பு, அப்படிதானே? அப்படியே இருந்துட்டு போட்டோம். அவ எதுவுமே பேசல பாரு. சரி விடு ரியா, அதுக்கு ஏன்டி அழுதுட்டு இருக்க? நான் ஒண்ணும் அதுக்காகலாம் ஒண்ணும் அழுகல. அப்புறம் வேற எதுக்கு மேடம் அழுதுட்டு இருக்கீங்க? முதல்ல கண்ணை தொட ரியா. ஏன் ரியா அழுதுட்டே இருக்க? ப்ளீஸ் ரியா, அழுகாத, எனக்கு கஷ்டமா இருக்கு. சாரிடி, அழுகாத. சுட்டு விரல் நீ காட்டு, சொன்னபடி ஆடுவேன். உன்னடிமை நான் என்று கையெழுத்து போடுவேன். உன்னுதிரம் போலே நான் பொன்னுடலில் ஓடுவேன். உன்னுடலில் நான் ஓடி உள்ளங்கையை தேடுவேன். தோகை கொண்டு நீராடும் தென் கரும்பு தேகம், முந்தி வரும் தேன் வாங்கி பந்தி வை
அம்புகள் பட்டு நரம்புகள் சுட்டு வம்புகள் என்ன வரம்புகள் விட்டு என்ன ரியா, நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் நீ அழுதுட்டே இருக்க. சரி நான் அழுகல. கண்ணை தொடச்சிக்க. முதல்ல நான் திட்டினா நல்லா கோவப்படுவேன், இப்போ என்னடானா அழுக ஆரம்பிச்சிட்ட. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இப்போ நான் உன் மேல கோவமா தான் இருக்கேன். அப்படியா? சரிங்க மேடம். சரி சரி, கண்ணை தொடச்சிக்கோங்க. கருவாப்பையிலே